இங்கே தெளிச்சா அங்கே கிளம்புது, அங்கே தெளிச்சா இங்கே கிளம்புது. சேச்சே, என்ன ஒரே புலம்பல்னு பார்க்குறீங்களா? நம்ம சப்பாத்தி பூச்சை பற்றி தாங்க. இது எந்த செடியுமே விட்டு வைக்கிறது இல்லைங்க. தோட்டத்தில் எந்த செடி வச்சதும் எல்லாத்துலேயுமே வந்துடுங்க. இதை மாவு பூச்சி, சப்பாத்தி பூச்சி, வெள்ளைப்பூச்சி, மீலிப்பக்கு இப்படி பல மாதிரி சொல்லுவாங்க. பாருங்கள், ஆசை ஆசையாக வச்ச கொய்யா செடிங்க இப்போ தாங்க ஒரு காய் காய்ச்சிருக்கு. கிளம்ப விட்றதே இல்லைங்க. அந்த நுனியெல்லாம் பாருங்கள், சுருக்கமாக. என்னென்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக சப்பாத்தி பூச்சிங்க. இனிஷியலாக பார்த்தா ஒரு பூச்சி தாங்க தெரியும். ஒரு 3 நாள் கழித்து பார்த்தோம்னா எப்படி தான் வருதோ தெரியலைங்க, எல்லா கிளையிலையுமே இருக்குங்க. இது இருந்தால் செடியோட வளர்ச்சியாக போயிடுங்க, புது கொழுந்தே வராதுங்க. இதுதாங்க இந்த கொய்யா செடியோட ஃபஸ்ட்டு கொய்யா பழம். 2 பழம் இருந்ததுங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அணில் ஒன்று காலி பண்ணிடுச்சுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெண்டை போட்டிருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா மேலே ஃபுல்லாக சப்பாத்தி பூச்சி வந்துருச்சுங்க. காய் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குங்க. நான் இதுக்கு ஒரு சூப்பர் ரெமெடி வச்சுருக்கேங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கோட் கிளாத்தியானிடின் 1 கிராம் 1 லிட்டர் தண்ணி இருக்குது. ஒரு 5 ml வேப்பம் எண்ணெய், ஒட்டும் திரவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டுங்க, அவ்வளோதாங்க. இதில் கெமிக்கலும் வேப்ப எண்ணெயும் சேர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நீண்ட நாள் பாதுகாப்பு இருக்குங்க. தேவைப்பட்டால் 15 நாளைக்கு ஒரு டைம் அடிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 மாதம் 2 மாதத்துக்கு வரவே வராதுங்க. கூடவே ஸ்டிக்கிங் ஏஜென்ட்டும் போடுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிடுங்க அது பூச்சி மேலே போய். அதே மாதிரி இலையில், ஸ்டெம்மில் இது மாதிரி நல்லா வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஆகிடுங்க இந்த ஸ்டிக்கிங் ஏஜென்ட் போடுறதுனால. நல்லா நினச்சி விட்ருங்க, எந்த இடமும் விட்டு வைக்காமல் ஃபுல்லாக செடியில் சுற்றுற அளவுக்கு நினச்சி விட்ருங்க. காய் பழங்கள் பறிக்கிற மாதிரி இருந்தால் மருந்து இது முன்னாடியே பறிச்சிடுங்க. மினிமம் ஒரு 7 to 10 days கழித்து தான் நம்ம வந்து அடுத்து பறிக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துங்க. இது நம்ம ஸ்ப்ரே பண்ணி 2ஆம் நாளுங்க. எவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாமே கீழே கொட்டிருச்சுங்க. அதில் இருக்கிறதையும் பார்த்தோன்னாக்கா டெட் கண்டிஷனில் தான் இருக்குது, லைவாக எதுவுமே இல்லை. இதையும் தாண்டி இருந்ததுன்னா நம்ம ஒரு 7-10 days கழித்து நம்ம இது ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலாங்க. மேக்ஸிமம் கண்ட்ரோல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டுங்க. இந்த கிளாத்தியானிடின்ங்கிறது பல கம்பெனி நேமில் இருக்குதுங்க. கோட்டுங்கிற நேமில் இருக்குது, டேண்டாப்புங்கிற நேமில் இருக்குது. அடிஷ்னலாக நம்ம வந்து நீம் ஆயிலும் கலக்கிறதுனால அந்த கசப்பு தன்மைக்கு எகெயின் நம்ம புதுசாக வர்ற பூச்சிகளும் இதில் வராதுங்க. இது கொய்யா செடி மட்டும் இல்லைங்க, நம்ம தோட்டத்தில் உள்ள எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணலாம், மறந்துடாதீங்க. பாருங்கள், இதை ஸ்ப்ரே பண்ணி 5 நாள் கழித்து பார்க்குறோம். செடி எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். இந்த நுனியில் உள்ள சுருக்கம்லாம் கூட போயிடுச்சு, நல்லா வளர்ந்துருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. திரும்ப எங்கேயாவது 1-2 எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா எகெயின் நீங்கள் ஒரு 10 days கழிச்சு இதே ஸ்ப்ரே கொடுங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த கெமிக்கல் வந்து எல்லா ஃபெர்டிலைசர் ஷாப்லேயும் கிடைக்கும். நேம் வந்து கிளாத்தியானிடின் கெமிக்கல் நேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.